அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சூலா வந்துட்டு ஆக்சுவலி எல்லாத்தையும் விட்டு தனியா பிரிஞ்சு போறா. அவங்க அப்பா அம்மா கூட அவளுடைய வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க இருக்கக்கூடிய சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு டிராவல் ஆகி போறாங்க. ஸோ இங்க எல்லாருமே சோகமா இருக்கிற பக்கம் முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போக வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூலா வந்துட்டு ஆக்சுவலி குரான் கிட்ட சொல்லியிருப்பா, நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் வந்துட்டு சியாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம குரான் வந்துட்டு கரெக்டா சியாவை பாக்குறதுக்காக வர்றான். வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறான். அவன் வந்துட்டு இல்ல எனக்கு பிங்க் கலர் ஷூலாம் பிடிக்காது அப்படின்னு. என்ன சொல்ற, உனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும். ஸோ அதனால தான் நானும் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இந்த கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோ வா, நம்ம ரெண்டு சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னோடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். வாங்கினதுக்கு அப்புறம் சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூலுவோட வீட்டுக்கு கூட்டு போறான். நேரா அங்க போறனே சியா கேட்கிறா, ஆமா எதுக்கு நீங்க கூட்டு வந்த, சூலு எங்க, என்னாச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, முதல்ல எதுவாக இருந்தாலும் எனக்கு தெளிவா சொல்லு அப்படிங்கிறப்ப குரான் வந்து அப்பதான் வந்து விஷயத்தை எடுத்து சொல்றான். என்ன அப்படின்னா, இல்ல நீ எதுவா இருந்தாலும் அதை தாங்கிக்கிற மனநிலைமைக்கு வந்துக்கோ. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எல்லாத்தையும் விட்டு சூலு வந்துட்டு போயிட்டா. அவளுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட வாழ போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலே வந்து அவள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. இனிமே நம்ம அவளை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ ஒரு மாதிரி ஏதாகும் போது, இங்க பாரு எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு இங்கேயே அழுது தயவு செய்து, அப்பதான் உன் மனசு கொஞ்சமாவது ஃப்ரீ ஆகும் அப்படின்னு ஓன்னு ஒரே அழுக. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. நைட்டு பாத்தீங்க அப்படின்னா சியாவை வந்துட்டு நம்மளுடைய ஜெனி இருந்தால அவ தான் கண்ணை கட்டி கூட்டிட்டு வரா. பார்த்தா பசங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. குரான்லாம் பாத்தீங்கன்னா கிட்டார் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு பார்த்தா சியா வந்துட்டு அந்த ரூம்குள்ள கூட்டு வந்தோடனே சூலுவோட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது வந்து சிடி ஒன்று போட்டு காட்டுறாங்க. இங்க பாரு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, உன்னுடைய நினைவுகளோட தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூலுவும் வந்து எடுத்து சொல்றா. அதை கேட்டோன்னே இவ ஒரு மாதிரி அழுதுறா. அதே நேரத்தில் அந்த கண்ணை கட்டினதை பூரா அவுத்துட்டு கூட்டு வந்து வெளியே நிப்பாட்டி வச்சு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. நம்ம குரான்ல அழகா கிட்டார் வச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற பசங்க எல்லாருமே அழகா ஒரு சூப்பரான பாட்டு. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் இருந்தப்ப அந்த இருந்த நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அழகா பாட்டா எடுத்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாடணும்னா நல்லா இருக்காது நம்ம வாய்ஸுக்கு. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து சியாவை சமாதானப்படுத்துறாங்க. கட் பண்ணா சியாவும் குரானும் வந்துட்டு மொட்டை மாடில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியா பேச ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி சடனா வந்துட்டு அவன் என் லைஃப் விட்டு போவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் அவன் மேல அதிகமான அன்பு பாசமும் வச்சிருந்தேன். இப்போ அவ போயிட்டா, இருக்கட்டும், இருந்தாலும் இது ஒரு புது லைஃபாரா தொடக்கமா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியா வந்துட்டு சியா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. அதே நேரத்தில் குரான் வந்துட்டு சொல்றா, இல்ல நீ ஆக்சுவலி இன்னைக்கு பிங்க் சூ போட்டிருக்க பாத்தியா அப்படின்னு. நல்லா இருக்கு உனக்கு மேட்சிங் அப்படின்னு. நல்லா தான் இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொல்றடி, எல்லாமே உன்னால தான்டா சாத்தியம், நீ இருந்தனால தான் என் லைஃப்ல வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கு, நீ இல்ல அப்படின்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானையும் வந்துட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கிளாஸ் ரூமை காட்டினா நம்ம குரான் வந்துட்டு அங்க இருக்கிற பசங்களுக்குலாம் 80% மார்க் எடுத்தே ஆகணும்டா, அந்த 20% மார்க்கை விட்டு தள்ளுங்கடா, இந்த மார்க்கை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்து ஆத்துனா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லூசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பைத்தியக்கார மாதிரி பேசுறானேன்னு தலையில துண்டை போட்டு உட்கார்ற மாதிரி புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஸோ பசங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா கடைசி ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிருச்சு. அதனால எல்லாரும் பயங்கரமா படிக்கணும் அப்படிங்கறக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்க பார்க்க போற சீன் வந்து கொஞ்சம் டச்சிங்கா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பசங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களா, அதை வந்து அங்க இருக்க டீச்சர் வரும்போது பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு டக்குன்னு அவங்க ஒரு போர்டில் எழுதிட்டு எல்லாரும் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில 5 வார்த்தைகள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இப்போதைக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. அதுவும் இந்த மாதிரி ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்கடா. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு உங்களுடைய இளமைகள் எப்பயுமே இந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப வராது. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. ரெண்டாவது, காலேஜுக்கு போனோடனே நீங்க நல்லபடியா உங்களுடைய கெரியரை பாருங்க. எனக்கான நம்பிக்கை இருக்கிறா, நீங்க எல்லாரும் நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டா வந்து சியா வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, சூலு வாசல் இருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு சூலு அப்படின்னு எந்திரிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சூலு மறைஞ்சிட்டு போயிடா. டக்குன்னு வந்துட்டு இவளும் எந்திரிச்சு குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன சூலு முன்னாடி போகும்போது இவ பின்னாடி ஓடுற மாதிரி அவன் நினைச்சுக்கிறா. பட் இவளுக்கு பின்னாடி பசங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓடி வர்றாங்க. பட் அந்த டீச்சர் வந்து அந்த இடத்துல இவ சூலுன்ட்டு போகல, அவங்கள ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டீச்சருக்குமே நம்ம சூலு அது நம்ம பசங்க எல்லாரையுமே பிடிச்சிருக்கும்ல. ஸோ அதனால அவங்கள ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய சியா இருக்கல்ல, அவ வந்து ஓடும்போது பெய்ஜிங் தானே, நீ போ நானும் வர்றேன், கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவா. பின்னாடியே அவங்க பசங்களும் ஓடிட்டே இருப்பாங்க. இதை பாக்குற டீச்சர் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சே, பசங்க வந்து இன்னும் வந்துட்டு சூலுவை மிஸ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம சியாவை காட்டுறாங்க. பார்த்தா ஸ்கூல் எல்லாம் முடிச்சு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி காலேஜுக்கே போயாச்சு மேடம். ஸோ பசங்க எல்லாருமே 12th முடிச்சிட்டாங்க, காலேஜும் போயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சியா ஒரு பக்கம் காலேஜ், அவளுடைய காலேஜ்ல அவளுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அவன் மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம குரான் அவன் ஒரு பக்கம் டீச்சிங் ட்ரைனிங் படிச்சு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் தனியா. ஸோ ரெண்டு பேருமே இப்போ ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ குரான் கேட்கறாப்ல, ஆமா எதுக்கு நீ இந்த ஹோட்டலுக்கு வர சொன்ன, என்ன விஷயம் அப்படின்றப்ப, அதுவா அது வேற ஒன்றும் இல்லடா, என்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டு கூட நான் இங்க வந்து ஒரு நாளாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கவே இல்லை, வேற வழி இல்லைங்கிறதுனால இங்க சாப்பிடணும்னு ஆசை, தனியா வந்து சாப்பிட்டா போர் அடிக்குமே அப்படிங்கிறக்காக உன்னைய கூட்டு வந்து அப்படின்றப்ப, ஆமா ஆக்சுவலி நீ காலேஜ் தானே படிக்கிற, ஏன் உனக்கு பாய் ஃப்ரெண்டே அமையல அப்படின்றப்ப, அதை ஏன்டா கேட்கிற, எனக்கு ஒரு மிகப்பெரிய
பெரிய அவமானமே நடந்துச்சு அப்படின்னு. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்றப்ப சியா வந்துட்டு ஆக்சுவலி காலேஜ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கும்போது பக்கத்துல இருக்க பையன் சியாவை பார்த்துட்டே இருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பான். சியா கூட நமக்கு தான் கொடுத்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது பையன் பிரிச்சு படிக்கும்போது உனக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவா. இதை கேட்டோன்னே குரான்லாம் சிரிச்சிருவா. உண்மையிலே அவ சொல்ற ரொம்ப ஃபன்னா இருக்கியா அப்படின்னு. இது என்ன ஃபன்னு, இதை விட இன்னொரு ஃபன்னு நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்லு 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 அப்படின்னு. ஆக்சுவலி இன்னொரு நாள் என்ன பண்ணான் தெரியுமா, இவன் திடீர்னு வந்து என்னோட பேரை சொன்னான்டா சியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரியே வந்தான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு பேரும் என் பேர் ஒரே பேர் போல இருக்கு. அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து வாங்குது. எனக்கே ஒரே அவமானமா போச்சு. இருக்கிறவங்க முன்னாடி எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்கடா. ரொம்ப அவமானமா போச்சுடா அப்படின்னு. நம்ம குரான் பலவடி சிரிச்சிடா. ஆமா எதுக்கு உனக்கு மட்டும் இப்படி நடக்குது, உனக்கு ஏன் லவ்வரே அமையலையோ அப்படின்றப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குடா, ஆனா அமையண்டா, எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வருவான்டா அப்படின்றப்ப நல்லா வந்தான் போ அப்படின்னு சொல்லி இவனை நக்கல் அடிக்கிறான். அந்த நேரத்தில் கரெக்டா சியா வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் அங்க பாரு அப்படின்னு. ரெண்டு பேர் லவ்வர்ஸ் வந்து ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மள ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு சரின்னு சொல்லி ரெண்டு பேர் பார்க்கும்போது சியாலாம் சிரிச்சிடா. ஒரு செகண்டே போடா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது, லவ் ஃபீல் இல்ல ஒரு ஃபீல் வந்து சொல்ல மாட்டேங்குது போடா போடா அப்படின்னு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோனி, இவங்க தான் கடைசியில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்காங்க, லவ்னா என்னன்னே ரெண்டு பேரும் தெரியாத மாதிரியே இருக்கானுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா லவ் அப்படிங்கிறது யாருக்கு யார் மேல எப்போ எங்க எப்படி வரும்ங்கிறது சொல்ல முடியாது. ஆனா வரும், வந்துச்சுன்னா சும்மா போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கும். இங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பாடு வரவும் சாப்பிட்டுட்டு அழகா வந்து ஆக்சுவலி நடந்து வந்துட்டு பேசிட்டு வராங்க. அந்த நேரத்துல ஒரு லேடி வந்துட்டு சுலு சுலு அப்படின்னு கத்திட்டு ஓடுவாங்க. இதை கேட்ட உடனே குரான்லாம் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடுவான். சியாவும் பின்னாடியே ஓடுவா. ஓடி போய் பார்த்தா ஒரு சின்ன பையனோட பேர் தான் சுலுவா இருக்கும். சோ அங்க போனே ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவான குரானை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு மச்சான் யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்கு லவ் லெட்டர் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு அதை வாங்கி டிராயர்ல போடும்போது எடா இவ்வளவு இருக்கு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா பெருசா அப்படின்றான். அடப்பாவி இவனுக்கு பாருங்க எவ்வளவு லவ் லெட்டர் வந்திருக்குன்னு. சோ அப்படியே கட் பண்ணி காலேஜ்ல காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய சியா இருக்கல்ல, அவ வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு திரும்பும்போது சடனா ஒரு பையன் வருவான். வந்து ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து ரேடியோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றேன், இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது அப்ரோச் பண்ணுவான். பட் நம்ம ஹீரோயின் என்ன தெரியும் பண்ணுவாங்க, இங்க வாங்க பக்கத்துல அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு பசங்கன்னா பிடிக்காது பொண்ணுங்கன்னா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவன் ஒரு மாதிரியா பாப்பா என்னடா ஒரு டைப்பா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா நம்ம சியா இருக்கல்ல, அவ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சூலு வந்து செலக்ட் பண்ணிருப்பார்ல ஒரு சிங்கர், அவர்கிட்ட காட்டுறாங்க. என்ன அப்படின்னா அவர் ஒரு குரூப் அதாவது பேண்ட் குரூப் மாதிரி வச்சிருக்காரு. சோ அங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்றா. அதே நேரத்துல நம்ம குரான் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னா, டேய் ஒரு பொண்ணு 20 நிமிஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு ரெகுலரா வந்து, நீ ஏன் போகவே மாட்டேங்கிற அப்படின்றப்ப என்னடா அது அப்படின்னு டக்குன்னு யோசிச்சவன் யதார்த்தமா அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அது நம்ம சூலு. டக்குன்னு ஓடி போய் பார்க்கறான். பார்த்தா சூலு நிக்கிறா. சுலு அப்படின்னு கரெக்டா அவளும் திரும்புறா. இவனும் பார்க்கறான். அப்படியே பக்கத்துல ஓடி போய் நிப்பான் பாருங்க. நின்னவன் சும்மா இல்லைங்க, அவளை மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீதானா உண்மையிலே நீதானா, நான் ஒண்ணு கனவு காலையில அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சு அழுத்திக்கிட்டு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருப்பான். உண்மையை சொல்லி நீதானே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணியா, ஐயோ உன் வாய்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படி அழகா அழகாமா டே 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 வலிக்குதுடா முதல்ல கையறா அப்படின்னு. சாரி 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 அப்படின்னு. சரி என்ன பண்றீங்க அப்படின்றப்ப நான் மறுபடியும் இங்கே வந்துட்டேன், அது மட்டும் இல்ல இங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் வேற பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட பேரையும் சொல்லிடுறான். பயவுல கேட்பான் பாருங்க, அப்ப கூட நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கு அப்படின்லாம் கேட்பான். டே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட போன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா டக்குனு இவனே போன் அடிச்சுட்டு நான் தான் பேசுறேன், நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. சரிடா வரேன்டா அப்படின்ட்டு அவளும் கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி நம்ம சியாவா காட்டுறாங்க. சியா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவளுக்கான சேர் எல்லாத்தையுமே கொடுத்து இங்க தான் அவனோட ஆஃபீஸ் நீங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் போன் அடிக்கிறாரு. பட் என்ன ரீசன் தெரியல, அதை காட்டவே இல்லை முழுசா. அப்படியே எங்க சூலுவை காட்டிடுறாங்க. சூலு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, என்னடான்னு எடுத்து பார்த்தா உள்ள ஒரு டெடி பேர் பொம்மை இருக்கு. அந்த நேரம் பார்த்து இவருடைய சீனியரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்றாப்ல. அதாவது இவங்க இருந்தாங்கல பேண்ட், அங்க இருந்து கால் பண்ணும்போது இனிமே எனக்கு போன் அடிக்காத, நம்பர் புதுசா இருந்தனால எடுத்துட்டேன், இனிமே கண்டிப்பா போனை எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருமா ஏன் இன்னும் இவ்வளவு கோவத்துல இருக்க, தயவுசெய்து இங்க வா உனக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்லை வைடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் கீழே போடலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ஆன்ட்டி இந்த பொம்மை எதுக்கு உங்களுக்கு தான் அப்படின்றப்ப இல்லம்மா நான் எனக்கு தேவையில்லை உனக்கு வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய அதை பார்த்து வாங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி இங்க சியாவை காட்டுறாங்க. சியா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஏதோ ஒரு காஃபி மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகும்போது கரெக்டா வந்து அந்த பாப் சிங்கர் இருந்தார்ல அவர் அங்கிட்ட இருந்து இறங்கி வரும்போது ஹாய் குணான் எப்படி இருக்கீங்க அப்படின்றப்ப டக்குன்னு பார்த்து யார் நீ எனக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றப்ப எனக்கு தெரியலையா அப்படின்றப்ப எனக்கு யாருன்னே தெரியல சொல்லுமா அப்படின்றப்ப ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நாள் புக் ஸ்டார்ல பார்த்தோமே அப்படின்றப்ப என்னது புக் ஸ்டார்ல எனக்கு கூட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்றப்ப ஓ அந்த பொண்ணா நீ சூலோட கிளாஸ் மட்டும் தான் நீ அப்படின்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு. சரி இங்க என்ன பண்ற அப்படின்றப்ப இல்ல இங்க நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்றா. சரி சரி ஓகே ஓகே சூலு எப்படி இருக்கா அப்படின்றப்ப சூலுவா அவ நல்லா தான் இருக்கா, ஆனா இப்ப அவ இங்க இல்ல, அந்த எர்த்குவேக் அப்புறம் அவ வந்து நாங்க ஸ்கூலை விட்டே போயிட்டா, அது மட்டும் இல்ல அவளை நான் பார்த்தே 2 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, அவ இங்க பெய்ஜிங்ல தான் இருக்கா அப்படின்னு. உண்மையாவே சொல்றீங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் அவளை பார்க்கவே இல்லை, அவளோட கான்டாக்ட்
நம்பர் இருக்கா எனக்கு இருந்தா கொடுங்களே அப்படின்றப்ப சரி ஓகே உன் போனை கொடு அப்படின்றாங்க. இல்ல என்கிட்ட போன் இங்க இல்ல அங்க இருக்கு அப்படின்னு. சரி ஓகே கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில கான்டாக்ட் நம்பர் எழுதி விட்டுட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவள் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாப்ல. சியா வந்துட்டு சூலுக்கு கால் பண்ணி பாக்குறா, எடுக்கல. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டுறா. அதே நேரத்தில் கட் பண்ணி இங்க நம்ம சூலுவை கட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவான குரான் வர்றாப்ல. வந்து வா நம்ம ஸ்பைசிஸ் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டா நம்ம சுல்லு இங்க தான் ஒர்க் பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சியா வந்துட்டு அங்க வருவா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு. பட் இவங்க 2 பேரும் யாரே நம்ம குரானும் சூலுவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவ ஒரு மாதிரி அந்த கிஃப்ட கீழே வச்சுட்டு அவ பாட்டு கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணி இங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்மளுடைய பாப் சிங்கர் இருக்கார்ல அவருக்கு வந்து அவருடைய டைரக்டர் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லும்போது அட போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாய் பியர் அடிச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு இங்க டகரமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது சியாவை பாக்குறாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. ஒன்னும் இல்லை அப்படின்றப்ப சரிவா பியர் சாப்பிடலாமா அப்படின்றப்ப சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு பியர் சாப்பிட்டு இருக்காங்க. ஜாலியான்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அந்த பாப் சிங்கர் இருக்காருல அவர் சொல்றாப்ல ஆக்சுவலி சூலுக்கு என் மேல இருந்த கோவம் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அன்னைக்கு வந்து நான் வேற வழி இல்லாம தான் அவளை விட்டுட்டு நான் வந்து இதே சைன் பண்ண காண்டக்ட. பட் அதை புரிஞ்சுக்காம அவ என்னடான்னா எனக்கு இன்னும் அந்த கோவத்திலே இருக்கா. ஏன் அவ எத்துக்கைக்கு அப்புறம் நான் அவளை வந்து ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண போனேன். அப்ப கூட பார்த்தா அப்படின்னா நீ எதுக்கா இங்க வந்த எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவம் தான் பட்டாலே தவிர அவ கொஞ்சம் கூட மனசு இறங்கி வரவே இல்லை. ஆனா என் மனசு அவ எப்பதான் புரிஞ்சுக்க போறா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் தெரியுது நம்மாலும் தலைவர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல சூலுவை. சோ அங்க சூலு கூட அவர் வந்து பார்க்க வரப்ப கூட சொல்லியிருப்பா எனக்கு பொண்ணா பிறந்தது பிடிக்கவே இல்லை, என்னை எல்லாருமே ரொம்ப இலக்காரமா பாக்குறீங்க, நான் பையன் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுருப்பாங்க. அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. எங்க நம்மளுடைய குரானும் சூலுவும் வந்துட்டு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா அங்க காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம குரான் சொல்றான் இல்ல ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பெய்ஜிங் வந்தப்ப எனக்கு ஹோம் சிக்கே வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அப்படியே போக பழகிருச்சு, நான் தான் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுல அப்படின்னு அவர் சொல்ல சூலு வந்துட்டு இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் இங்க வந்தப்ப எங்க அம்மா கூட தான் வந்தேன், எப்படிமா இவ்வளவு தூரம் இது இருக்கு அப்படின்னு கேட்டப்ப எங்க அம்மா சொன்னாங்க எல்லாமே உங்க அப்பா தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு உன்னுடைய லைஃபுக்காக அப்படின்றப்ப நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு புரிய வச்சாங்க லைஃப்னா நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் என்னுடைய சில சொந்த செலவுகளுக்காக மட்டும் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம சூலு வந்துட்டு அந்த சீனியர் இருந்தார்ல அதாவது வந்து பாப் சிங்கர் அவருடைய பேண்ட்ல போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. வேற வழி இல்லாம அதாவது அந்த டைரக்டர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வாமா நீ வந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி அவர் தான் சேர்த்து விட்டுருப்பாரு. ஸோ அங்க போனே பசங்க கூட எல்லாத்து கூட நான் திரும்ப வந்துட்டேன்றது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாலியா வந்து நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும் அவங்க லைஃப்ல நல்லா பாட்டு பாட எல்லாமே. பட் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க பேண்ட் கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ்ல போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து வெளியே போயே ஆகணும். அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் வந்து இதா இருப்பாங்க, மேலே ஏறி வருவாங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுவாங்க. ஸோ அதனால யாராவது ஒருத்தர் வெளியே போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது சூலு வந்துட்டு இல்ல நானே வெளியே போய்க்கிறேன் அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த சொன்ன பாப் சிங்கர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இடத்துல நைட் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பழைய நினைவுகள் நம்மளுடைய சூலுக்கு அடிபட்டது அதுக்கப்புறம் இவரை வந்து வேணான்னு சொன்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சு பார்த்து அந்த கிட்டாரை போட்டு உடைச்சிருவாப்ல. உடைச்சும் போது இதையும் வந்து சூலு பார்ப்பாங்க, பார்த்து ஒரு மாதிரியா சாக்காய் நிற்பாங்க. அவன் என்னடான்னா நான் இப்ப திரும்ப லூசர் ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போவான். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய குரான் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கரெக்டா வந்துட்டு நம்ம குரான் வந்துட்டு ஹீரோனி அனுப்பிச்ச மெசேஜையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு போச்சு மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்றப்ப நம்பர் சொல்லு அப்படின்றப்ப இதுதான் அவரோட நம்பர், எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த கேக் இருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரியா சூலு அழுக ஆரம்பிப்பா. குரான் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துவான். அப்படியே நம்மளுடைய ஹீரோ குரான் இருக்கான் வந்து சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்றப்ப என்ன அப்படின்றப்ப வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடி ரொம்ப நாள் ஆச்சுல கிட்டார் வாசிச்சு வா போவோம் அப்படின்னு 2 பேரும் ஸ்ட்ரீட்ல நின்று கிட்டார் வாசிக்கிட்டு அந்த பழைய நினைவுகள் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. ஓகே மீண்டும் என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே. நன்றி.